ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பச்சைப்பயிறு தோசை பன்னீர் ஸ்டஃபிங் பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் பன்னீர் கிரேட் பண்ணி வச்சுக்கிறேன். தக்காளி 1, வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுக்கிறேன். எலுமிச்சை பழம் அரை வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பச்சைப்பயிறு மூங் தால், இஞ்சி, க்ரீன் சில்லி நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். காலையிலே ஊற வச்சுருக்கணும். இல்லை ஒரு ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சாலும் ஆகும். கரெக்டாக அரைச்சாச்சு. இது வந்து இதில் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இதில் உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் போட்டால் போதும். காண்றது இந்த பன்னீரில் வந்து தக்காளி, வெங்காயம், எலுமிச்சை பழம் ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு இது ரெடி பண்ணியிருக்கிறேன். கொஞ்சோண்டு சில்லி பவுடர், கொஞ்சோண்டு பெப்பர் பவுடர், சாட் மசாலா, நம்ம ஃபஸ்ட்டு கையில் மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் அது உப்பு எல்லாம் கரெக்டாக மிக்ஸ் ஆகும். அப்புறம் வேணுன்னா நீ கை ஸ்பூனில் போட்டுக்கலாம். தவா நல்லா ஃபஸ்ட்டு நான் தவா வச்சுட்டு இருந்தேன். சூடாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊற்றிக்கலாம். இது தோசை தேவையான ஆயில் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ திருப்பிக்கலாம். பாருங்கள், இவ்வளோ சூப்பராக வந்தது. இது ஹெல்தியான ஒரு தோசை, பச்சைப்பருப்பு தோசை. இந்த மாதிரி க்ரீனும் வருது இல்லையா, க்ரீனும் இந்த மாதிரி ஊற வச்சு இந்த மாதிரி இஞ்சி, பச்சை மிளகா போட்டு அரைச்சிக்கின்னு நீங்கள் அப்படியே ப்ளைனாக கூட சாப்பிட்லாம். உங்கள் இஷ்டம். பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்லாம், இல்லை லஞ்சு சாப்பிட்லாம், இல்லை டின்னரும் சாப்பிட்லாம். பாருங்கள், இப்போ வந்து நம்ம
நம்ம கேஸ் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு தோசை காமிச்சிருக்கேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.